டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஏய், டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு சொல்றல. நாங்க உள்ள கத்திட்டு இருக்க, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? எதை சொன்னாலும் செய்யறது இல்ல, எல்லாமே நானே தான் செய்யணும். சொல்றது இத காதுல விழுதா பாரு. ஸ்கூலுக்கு போறதை விட இதுதான் முக்கியமா போச்சாடி உனக்கு? தலைக்கு கிளிப்பு போடாம என்னடி பண்ணிட்டு இருக்க? ஸ்கூல் டைம் ஆகுதுல்ல. நான் சொல்லிட்டே இருக்கேன், என்னடி வரைச்சிட்டு இருக்க? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. நான் ஸ்கூல் போக மாட்டேன். போ. ஏண்டி போக மாட்டேன்? போக மாட்டேன்னா போக மாட்டேன். எதுக்கு போக மாட்டேன்? ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்றல. காலையில ஏண்டி குழந்தைய திட்டிட்டு இருக்க? இப்ப என்னடி உன் பிரச்சனை? உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றா. என்ன நீங்களே கேளுங்க. சரண்யா குட்டிக்கு என்னாச்சு? ஏன் செல்லம் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லுது? அதான் நீ சைக்கிளே வாங்கி தரல, அதான் போவே இல்ல. அதான் அப்பா வாங்கி தரேன்னு சொன்னோம்ல. இதே 10 முறை சொல்லிட்டீங்க. என் கூட விளையாடுறவங்கள சைக்கிள் வச்சிருக்காங்க, என்கிட்ட மட்டும் தான் இல்ல. இந்த வாட்டி அப்பெல்லாம் ஆவாதுமா. இன்னைக்கு எனக்கு சம்பள நாள். சாயங்காலம் போறோம், சைக்கிள வாங்குறோம். இந்த தடவை சைக்கிள் வாங்கி தரல, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரவே மாட்டேன் சொல்லிட்டேன். ஓகேடா. பிராமிஸ்? ப்ராமிஸ். போலாமா? போலாம். ஓடியா ஓடியா. அப்பா, என்னம்மா இது? அதான் நீ மறந்துடுவேல, நீனே எடுத்து பாரு. அப்படி என்ன மறக்கிற விஷயம்? இப்ப மறக்க மாட்டல? கண்டிப்பா மறக்க மாட்டேன். குடுமா. ஏ பாய். பாய்மா. வரேன். ஐயே, புது சைக்கிள் வரப்போதே. ஏய், அப்பாவை கெட்டியா பிடிச்சுக்கோ. கண்ணை பாரு, அப்பா மாதிரி. எங்க செல்லம் எங்க கூடயே இரு. ஐயோ, நீ கஷ்டப்பட்டாலும் எங்களை சந்தோஷமாதான் வச்சிருக்க. காலையிலேயே பேப்பரும் கைமா. சார் ஏன் இன்னைக்கு லேட்டு? உன்ன மாதிரி நான் என்ன தனியாளா? பொண்ணு ஸ்கூல்ல விட்டு வரானா? குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். பெப்டாக் வேற டைம் ஆயிடுச்சு. தொழிலாளர்களாய நீங்க வேலை செய்யும் போது பாதுகாப்பு உபகரணங்களை கட்டாயமா அணிஞ்சுக்கணும். வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத பொருள் எதையும் வைக்காதீங்க. வேலை செய்யற நேரத்துல யாரும் செல்போன்ல பேசக்கூடாது. அது உங்க கவனத்தை திசை திருப்பி பாதுகாப்பு குறைபாடுகளை ஏற்படுத்திடும். உயரமான இடத்துல வேலை செய்யும் போது சேஃப்டி பெல்ட்டை கட்டாயமா போட்டுக்கோங்க. இதே தாண்டா ஒரு வருஷமா சொல்லிருக்காரு. நமக்கு அதானே சொல்றாரு. இருக்கான்னு பாத்துக்கோங்க. பாதுகாப்பு குறைபாடு இருந்ததுன்னா வேலையை உடனே நிறுத்திட்டு இன்னும் உள்ள ரெண்டா பேசிட்டு இருப்பாரு. டேய், நம்ம நல்லது தானே சொல்றாரு. அங்க கவனிடா. பாதுகாப்பா வேலை செய்யுங்க. விபத்து ஏற்படாம தடுப்போம். சரியா? பா முடிச்சிட்டாருடா. இன்னைக்கு என்னடா காலைல ஸ்கஃபோல்ட் டைட் பண்ற வேலையா? இல்லடா, பைப்லாம் 12th ஃப்ளோர்ல வைக்கணுமா? காலையிலே காவடி தூக்கி விட்டானுங்க. கதிர் திண்டிவனம் பக்கம் ஏதோ லேண்ட் வாங்கி போட்டாங்க. என்னடா யோசிக்கிற? அந்த பில்டிங்கை விலைக்கு வாங்கலாம்னு பாக்குறீங்களா? இல்லடா, குழந்தைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். உன் பொண்ணுக்கு என்னடா? நல்லா தானே இருக்கா? பொண்ணு நல்லா தாண்டா இருக்கா. ஸ்கூல்ல டீச்சர் சொன்னாங்க அவ நல்லா படிக்கிறான்னு. அவளும் நல்லா தான் படிக்கிறா. நான் நல்லா படிக்க வச்சேன்னா டாக்டர் ஆயிடுவான்னு சொல்றாங்க. சந்தோஷமான விஷயம் தான்டா. இதுக்கே சோகமா இருக்க? அவளை எப்படி டாக்டர் ஆக்க போறதுதான்டா தெரியல. உன்னால முடியும்டா, அதெல்லாம் படிக்க வச்சிடலாம். சேஃப்டி தான்டா ஷூ. அதேன்டா கழட்டுற? சொன்னா கேட்க மாட்டேன். கால்லாம் மறுகிற மாதிரி ஆயிடுச்சுடா. தான் குடும்பத்து மேல அக்கறை இருந்தா மட்டும் பத்தாது. நம்ம முதல் சேஃப்டியா. டேய் பாத்துரா, ஏனாச்சு? எவனோ நடு வெளியில ட்ரில்லரை வச்சிட்டான்டா. காலை நல்லா உதறா, நல்லா உதறு. எப்பா தம்பி, கால்ல போடுறத கையில தூக்கிட்டு போனா அடிபடாம என்னையா படம்? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. டேய், அவர் சொல்றதும் சரிதான்டா. நான் தான் சேஃப்டி முக்கியம்னு சொன்னேன் இல்ல. இப்ப பாரு, கருத்து கன்சாமி நிறுத்து. வா ஓ, சொன்னா எங்க கேக்குறேன். 2வது மாடியில ஸ்கஃபோல்டிங் கிளாம்ப் லூஸா இருக்குதான். டைட் பண்ண சொல்லி சூப்பர்வைசர் ஒர்க் பெர்மிட் கொடுத்துருக்கு.
காலையில பைப்பை தூக்க சொல்றாங்க, இப்போ அதுலயே தொங்க விட போறாங்களா? வாடா தொங்கலாம். கதிர் சார், என்ன பண்றீங்க? ஸ்கஃபோல்டிங்ல வேலை செய்யும்போது சேஃப்டி பெல்ட் போட தெரியாது உங்களுக்கு? சாரி சார், போட்டுறேன் சார். என்னங்க சாரி, முதல்ல இறங்குங்க. சேஃப்டி பெல்ட் ஃபர்ஸ்ட் போடுங்க. போங்க. இதோ போட்டுறேன் சார். முதல்ல சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. டேய் ஊக்க மாட்டான். டேய் நாம நல்லா இருந்தா தான்டா நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்க முடியும். புரிஞ்சு நடந்துக்கூடா. 3 வருஷமா இதே சைட்ல தாண்டா வேலை செய்யறோம். சேஃப்டி பத்தி உனக்கு அக்கறையே இல்ல. எப்பா பொறுப்பு, வேலையை பாடுற. டேய் ஊக்கு காலில் மிதிப்படுது பாரு. இப்போவாச்சும் எடுத்து மாட்டுறா. ஏய், வேலையை பாடுற. சேஃப்டி பத்தி எது சொன்னாலும் கேட்க மாட்டியா? உன்கிட்ட சொல்றதே வேஸ்ட். கதிரே மறந்துடுவேல, நீனே எடுத்து பாரு. அப்படி என்ன மறக்கிற விஷயம்? இந்த தடவை சைக்கிள் வாங்கி தரல, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரவே மாட்டேன் சொல்லிட்டேன். நல்ல வேலை, எல்லாம் கனவு. ஒரு நிமிஷத்துல உயிரே போயிடுச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏய் என்னடா ஒரே நாள்ல ஆளே மாறிட்ட? இனிமே இப்படிதான். ரைஸு, சேஃப்டி முக்கியம் யா. ஹூக் எத்து மாட்டியா? உன் வேலைய பாரியா. நீ யோ, நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கியா. நம்ம போயிட்டா நம்ம குடும்பத்தை யாரையா பாத்துப்பா? சேஃப்டி ஹூக் எத்து மாட்டியா? என்னோட நண்பன் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி வேலை செய்யறத பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் உங்க பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துங்க, சேஃப்டியா இருங்க, சந்தோஷமா இருங்க. மேலும் உயரமான இடங்களில் வேலை செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னவென்றால் சேஃப்டி பெப் டாக், பாதுகாப்பு அறிவுரைகள். சூப்பர்வைசர் எடுத்துரைக்கும் பாதுகாப்பு அறிவுரைகளை கவனமாக கேட்டு அதன் பிறகு வேலை செய்யும் இடத்திற்கு செல்லவும். PPE, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், சுய பாதுகாப்பு சாதனங்கள். பணியை தொடங்கும் முன் சுய பாதுகாப்பு சாதனங்கள் PPE கட்டாயமாக அணிய வேண்டும். சேஃப்டி ஹெல்மெட் அணியும் போது சின் ஸ்ட்ராப் கட்டாயமாக மாட்ட வேண்டும். ஒர்க் பெர்மிட், வேலை அனுமதி. உயரமான இடத்தில் பணிகள் மேற்கொள்ள
மேல் அதிகாரியிடம் ஒர்க் பெர்மிட் பெற்ற பின்புதான் வேலையினை தொடங்க வேண்டும். ஹேண்ட் ரயில், கைப்பிடி, கட்டிடத்தில் இருக்கும் படிக்கட்டுகளில் ஹேண்ட் ரயில் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம், நடைமேடை, நடைமேடையில் தேவையில்லாத பொருட்கள் இல்லாமல் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக நடப்பதற்காக சுத்தமாக இருக்க வேண்டும். எட்ஜ் ப்ரொடெக்ஷன், விளிம்பு பாதுகாப்பு, அனைத்து தளங்களிலும் விளிம்பில் தொழிலாளர்கள் தவறி கீழே விழாத வண்ணம் தடுப்புகள் கட்டாயம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். கேட்ச் பிளாட்ஃபார்ம், பிடி மேடை, உயரத்தில் இருந்து தொழிலாளர்களோ பொருட்களோ கீழே விழுந்தால் பிடிப்பதற்கு கேட்ச் பிளாட்ஃபார்ம் அல்லது சேஃப்டி நெட் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அலர்ட்னஸ், எச்சரிக்கை, நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஏதேனும் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் அதை அலட்சியம் செய்யாமல் சூப்பர்வைசரிடம் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும். சேஃப்டி பெல்ட், பாதுகாப்பு கச்சை, உயரமான இடத்தில் எந்த வகையான வேலை செய்தாலும் சேஃப்டி பெல்ட் கட்டாயம் அணியப்பட வேண்டும். சேஃப்டி பெல்ட்டின் மறுமுனையில் உள்ள ஹூக்கை ஒரு நிலையான உறுதியான அமைப்பில் ரிஜிட் ஸ்ட்ரக்சரில் மாட்டி வைக்க வேண்டும். லைஃப் லைன், உயிர் பாதுகாப்பு கயிறு, ஒரே இடத்தில் நில்லாமல் நகர்ந்து பல பாகங்களில் வேலை மேற்கொள்ள வேண்டியது இருந்தால் பாதுகாப்பு கச்சையின் மறுமுனையை லைஃப் லைன் எனப்படும் நன்கு உறுதியாக கட்டப்பட்ட இரும்பு அல்லது நைலான் கயிற்றில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். லேடர், ஏணி, ஏணியில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் உபயோகிப்பவர் ஏணியை பார்த்தவாறுதான் ஏறவோ இறங்கவோ செய்ய வேண்டும். அதாவது முகம் ஏணியை நோக்கியபடி இருக்க வேண்டும். ஏணிகளை சுவற்றில் 4 பாகமும் தரையில் 1 பாகமும் உள்ளவாறு வைத்து பாதுகாப்பாக உபயோகிக்க வேண்டும். ஏணியின் அடிபாகத்தில் உள்ள ரப்பர் ஷூ சேதமடையாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். லிஃப்ட் ஓபனிங், மின் தூக்கிக்கான திறப்பு, லிஃப்ட், எலக்ட்ரிக்கல் டக்ட், பிளம்பிங் போன்ற பணிகளுக்காக போடப்பட்ட திறப்புகளில் தொழிலாளர்கள் கீழே விழாதவாறு தற்காலிக பாதுகாப்பு தடுப்பு அமைக்கப்பட வேண்டும். சூட், கழிவு அகற்றும் குழாய், உயரமான இடத்தில் இருந்து கட்டட கழிவு பொருட்களை நேரடியாக கீழே கொட்டாமல் சூட்டை பயன்படுத்த வேண்டும். இதனால் கீழே நடப்பவர்கள் மீது கட்டட கழிவு பொருட்கள் விழுந்து விபத்து ஏற்படுவதை தடுக்கலாம். ஸ்கஃபோல்டிங், சாரம், அதாவது ஸ்கஃபோல்டிங் அமைக்கும் போது அது தாங்க வேண்டிய பளுவை போல் குறைந்தது 4 மடங்கு தாங்கும் சக்தியுடையதாக இருக்க வேண்டும். பாதுகாப்பாக பணி செய்வோம், விபத்தை தடுப்போம்.